வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளாக் ஹோல்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அந்த பிளாக் ஹோலை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னாலே நம்மள ரொம்ப கவரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது சயின்டிஸ்டுங்களுக்கு ரொம்பவும் புதிரான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஹோல்னா என்ன, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளாக் ஹோல் அப்படிங்கிறது நம்ம விண்வெளியில் இருக்கிற ஒரு வேக்யூம் கிளீனர்னே சொல்லலாம். வேக்யூம் கிளீனர் பொதுவாக என்ன பண்ணும், அது சுற்றி இருக்க குப்பைங்கள்லாம் இழுத்துக்கும். அதே மாதிரி தான் அந்த பிளாக் ஹோலும். பிளாக் ஹோல் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கிட்ட ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அது இழுத்து அந்த பிளாக் ஹோல் வளர்ந்துக்கிட்டே வருமா. அதோட ஈர்ப்பு விசையிலேருந்து லைட்டு கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பிளாக் ஹோல் அந்த லைட்டை கூட இழுத்துக்குமா. இந்த பிளாக் ஹோலை பற்றி 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய பேச்சு இருந்தது. ஆனா 1960க்கு அப்புறமா தான் இதை பத்தி உலகம் ஃபுல்லா பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. ஜான் ஆர்கிபால்ட் வீலர் அப்படிங்கிறவர் தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினாரு. ஒரு பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் அதோட வாழ்நாள் கடைசியில ஒரு பிளாக் ஹோலை தான் மாறும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் ஹோல் சின்ன அளவுல இருந்து பெரிய மேசிவான பிளாக் ஹோல் அளவு வரைக்கும் இருக்குமா. நம்ம இருக்கிற மில்கி வேவோட நடுவுல கூட ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோலோட பேர் தான் சாஜிட்டேரியஸ் ஏ. நம்ம மில்கி வே கேலக்சிக்கு நடுவில் இருக்கிற அந்த கேலக்சியோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதே இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல்னா அது 10 தான். இதோட சைஸ் மட்டுமே நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனை விட 66 பில்லியன் டைம்ஸ் பெருசா இருக்குமா. அப்போ நினச்சி பார்த்தவங்க அது எவ்வளோ பெரிய மேசிவான ஒரு பிளாக் ஹோல். நம்ம விண்வெளியில இந்த பிளாக் ஹோல் மட்டும் ஏன் கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி எந்த ஒரு இடத்துல ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல டைம் ரொம்பவும் டிஃபரன்ஸா இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி பிளாக் ஹோலோட புவியீர்ப்பு விசை ரொம்பவுமே அதிகம். அதனால நீங்க பிளாக் ஹோல் கிட்ட போனீங்கன்னா உங்களோட டைமும் தூரத்துல இருந்து பாக்குற என்னோட டைமும் ரொம்பவும் டிஃபரன்ஸா இருக்கும். நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு டைம் நார்மலா போற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க பிளாக் ஹோல் கிட்ட போக போக உங்களுக்கு டைம் ரொம்பவும் வேகமா போகும். ஆனா அதை நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்பவும் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு தெரியும். அதே நீங்க பிளாக் ஹோலுக்குள்ள போயிட்டீங்கன்னா எனக்கு நீங்க அப்படியே ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா பிளாக் ஹோலுக்குள்ள எந்த ஒரு லைட்டுமே டிராவல் ஆகாது. அதனால லைட்டு பட்டாதான் ஒரு பொருள் நகர்றதே தெரியும். உங்க மேல லைட்டே படாதனால நீங்க பிளாக் ஹோலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது நம்ம பூமியில இருந்து ஒரு பொருள் வெளியே போகணும்னா 11 km/s வேகத்துல போகணும். அதே ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருந்து நம்ம வெளியே வரணும்னா 3 லட்சம் km/s, அதாவது கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீட் அளவுக்கு நம்ம வெளியேறணும். ஆனா ஐன்ஸ்டீனோட தியரி படி இந்த பிரபஞ்சத்துல ஒளி வேகத்துல எந்த ஒரு பொருளாலையுமே பயணிக்க முடியாது. அதனால பிளாக் ஹோல்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இருந்தும் நம்ம சயின்டிஸ்ட் ஏன் இந்த பிளாக் ஹோலை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்கன்னா, இந்த பிளாக் ஹோலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நிறைய மர்மங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமை பற்றியும் இந்த கேலக்சிஸோட பிஹேவியர்ஸ் பற்றியும் இந்த பிரபஞ்சத்தோட எவால்யூவேஷன் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இந்த பிளாக் ஹோலை பற்றின ஆராய்ச்சியோட முடிவுகள் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கும் மக்களுக்கும் நிறையவே ஆச்சரியங்களை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோலை பற்றி நம்ம இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கிறப்ப நிறைய மர்மமான விஷயங்களுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஸ்பேஸ் பற்றி ஆர்வமாக இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you guys.